இல்ல அவங்க அப்பாவை தேடிட்டு இருந்தேன். ஒழுங்கா அவர் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொன்னாரு. 4 நாளா வாயத்திறங்க செய்யம். அப்பவே எங்க அண்ணன் ஆதவர்ச்சு நான் சொன்னாரு, அவர் 5 நிமிஷம் கொளத்தூர்ல பேசினதுக்கே கொளத்தூர் நிலைமை உங்களுக்கு என்னன்னு தெரியும், அதனால அவர் பேசுற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொன்னாரு. கேட்டீங்களா? அவர் யார் தெரியுமா? கலைஞரின் பேரன், தளபதி ஸ்டாலின் அவர்களின் மகன். என்னென்ன உருட்டுனீங்க. இன்னைக்கு பார்த்தா அவர் உதயநிதி இல்ல, ஓடிட்டாரு வெளியில. அதுவும் ஓடும் வந்து பின்னாங்கால் இருக்கு பாருங்க, அது இங்க அடிக்குது, அவ்வளவு வேகமா ஓடுறாரு. என்ன பேச்சு பேசுனீங்க? எதிரில எடப்பாடியார் உட்காந்து எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றத கேக்குறாரா? ஏன்னா அந்த மனுஷன் மேல தப்பு இல்ல, அதனால அவர் உட்காந்து கேக்குறாரு. மொத்த தப்பையும் நீங்க போன ஆட்சியில பண்ணி வச்சிருக்கீங்க. அப்ப எல்லாத்தையும் வெளியில எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா? அதுக்கு பதில் சொன்னா உங்களுக்கு ஏன் குத்துது? உட்காந்து கேட்க வேண்டியதானே, அதுக்கப்புறம் பதில் சொல்ல வேண்டியதான் நாங்க பண்ணலன்னு. உங்களுக்கு என்னன்னா, மக்கள் முன்னாடி நீங்க பண்ண தப்பெல்லாம் வெளியில வருது, அதை தாங்கிக்க முடியல, மக்கள் முன்னாடி அதை வெளியில சொல்லவே கூடாது, அப்படியே மூடி மறைச்சிடணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் எங்க அண்ணன் கிட்ட வேலைக்கு ஆகுமா? வச்சு செஞ்சாரா?